வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார். சூடான் சூடேறி நிக்குதுங்க. இதை பத்தி தான் முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா போர். இதுதான் இது பெருசாக நடந்துகிட்டு இருக்க ஒரு சண்டை. நாமெல்லாம் இதை நினச்சி தான் பயங்கரமாக கஷ்டப்படணும், கவலை தெரிவிக்கணும், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதான் ஆயத்தப்படணும்னு நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பகிரங்கப்படுத்தப்படாத ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு சூடானில். இது எத்தனை பேர் தெரியும்? யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது வேற சினாரியோங்க. ஏன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட பிரச்சனை. ஆனால் சூடானை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டுக்குள்ளேயே தான் பிரச்சனை ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பெருசாக போயிட்டுருக்கு. இப்போ இருக்க சினாரியோ என்ன தெரியுமா? சிவிலியன்ஸ் உட்பட 300க்கு மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க கடந்த 3 நாட்களில் மட்டுமே சொல்கிறேன். இந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் சூடானில் பிண குவியல்களை தான் பார்க்க முடியுது. அப்பாவி மக்களும் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. வடகிழக்கு ஆப்பிரிக்கா நாடான இந்த சூடானில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையே 4.5 கோடி பேர் தான். இந்த 4.5 கோடி பேரை யார் ஆட்சி பண்ண போகிறது? இதுதான் இந்த அதிகார போட்டி தான் இப்போ தலை தூக்கி இருக்கு. இதில் பலியானவங்க எண்ணிக்கையை கூட விடுங்க, காயம் அடைஞ்சிட்டு இருக்காங்களே அவங்க எண்ணிக்கை 3000 4000ன்னு அந்த நம்பரும் மேலே போய்கிட்டு இருக்கு. சூடானில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சூடான்ன்ற நாட்டோட பதட்டமான வரலாறு இருக்குல்ல, அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது 1881 வருஷத்துல இருந்து. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமன் எஜிப்சியன் இந்த கூட்டு இருக்கு பார்த்தீங்களா, இவங்களோட நிர்வாகத்தை அட்மினிஸ்ட்ரேஷனை எதிர்த்து இந்த சூடானுக்குள்ள ஒரு பெரிய கிளர்ச்சி ஆரம்பிக்குது. 1956 சுதந்திர நாடா சூடான் அறிவிக்கப்படுது. 1958 சூடானில் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபடுது இராணுவம். ஆட்சி கவிழ்ப்புனா ஒன்றும் இல்லைங்க, இப்போ மக்களால் ஒருத்தர் தேர்வு செய்யப்பட்டிருப்பார், இல்லைன்னா ஒரு ராஜா மாதிரி ஒருத்தர் அமர்ந்திருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அவரை எதிர்த்து அந்த நாட்டோட ராணுவம் நிற்கும். உன் ஆட்சி சரியில்லைப்பா, இது போல உன் ஆட்சியில் எப்படியே நாடு போயிட்டு இருந்தால் நாடு நாசமாடுன்னு சொல்லிட்டு அங்கே அதிபர் இல்லைன்னா அரசர் இருக்கையில் இருக்கிறவரை தூக்கிட்டு ராணுவ தரப்புலேருந்து ஒருத்தர் தலைவராக மாற்றி விட்டுருவாங்க. ஸோ அந்த நாட்டை ராணுவம் ஆடுற மாதிரி மாறிடும். இதுதான் ராணுவ ஆட்சின்னுவாங்க. அது நடந்து முடிஞ்சிருச்சா? 1962 உள்நாட்டு போர் சூடானில் ஆரம்பிக்குது. 1983 இஸ்லாமிக் லா இருக்குது பார்த்தீங்களா, இதை இம்போஸ் பண்ணுறாங்க. ஷரியாலான்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆக்சுவலாக சூடானில் பெரும்பாலான மக்கள் இஸ்லாமிய மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 1993 ஜெனரல் ஒமர் அல் பஷர் அதிபராக மாறுறாரு. இப்படியே 2013 வருஷத்துக்கு வந்தீங்கன்னா ஆளுங்கட்சி பல பாகங்களாக உடையுது. நான் ஆட்சி அமைக்கிறேன், நீ அமைக்கக்கூடாதுன்னு சண்டை போட்டு அப்படியே உடையுது. 2021 அதிபர் பஷீர் இருக்கார்ல, அவரோட ஆட்சி கவிழ்க்கப்படுது. அதே இராணுவத்தால் கவிழ்க்கப்படுது. வரலாறு இங்கே திரும்புது. 2021 வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் சூடானில் இராணுவ ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இராணுவ ஆட்சி இனிமேல் இருக்கக்கூடாது, நாங்கள் தான் சூடானை ஆள போகிறோம் அப்படின்ட்டு துணை இராணுவம் கிளம்பியிருக்கு. ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறது தான் இராணுவம், துணை இராணுவம், மிலிட்ரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேராமிலிட்ரி. நாட்டை காக்க வேண்டிய இந்த 2 பேரும் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சூடானில். இதுதான் பிரச்சனையே. இந்த அதிகாரத்தை யார் அடுத்து கைப்பற்ற போகிறாங்கன்ற போர் பெருசாக வெடிச்சிருக்குல்ல சூடானில். இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா RSF, இதை தான் சொல்லுவாங்க. அதான் ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ். இந்த துணை ராணுவ படைப்பிரிவுகள் இருக்குல்ல, அதில் பிரதானமானதே இதுதான். இவங்க மனசு வச்சாங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், ஒரு செகண்டில் முடிஞ்சிடும். ஆனால் அவங்க ஓகே சொல்ல மாட்டாங்க. இந்த துணை ராணுவம் என்ன கேட்குதுன்னா, எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க, நீங்கள் இவ்வளோ வருஷமாக ஆண்டிருக்கீங்க நாட்டை, இனிமேல் நீங்கள் ஆள வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. ஆனால் ராணுவம் தெளிவாக சொல்லிடுச்சு, உங்கள் கையில் அதிகாரம் கொடுக்கறதுக்கு நாங்கள் நாட்டை விட்டு வெளியே போயிடலாம், அந்தளவுக்கு மோசமான ஆட்சி தான் உங்களால் கொடுக்க முடியும், நீங்கள் அதுக்கு கேப்பபிள் கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க ராணுவம். ஸோ இதனால தான் ராணுவமோ துணை ராணுவமோ இப்போ அடிச்சுக்கிட்டு மாட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை முதல்ல RSF மட்டும் தான் இருந்துச்சு இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ள. இதுக்கப்புறம் மற்ற துணை ராணுவ பிரிவும் ஒன்று சேர்ந்து இப்போ ஒட்டுமொத்த பேராமிலிட்டரியும் அந்த சூடானோட மிலிட்ரி எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில் அரேஞ்ச் பண்ணுறது கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போ ராணுவம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருச்சுங்க. அதுதான் அந்த கான்ஃப்ளிக்டை இன்னும் பெருசாக மாற்றிருச்சு. என்ன சொல்லிட்டாங்க? துணை ராணுவத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்களா வீரர்கள், அவங்கள எங்களோட இணைச்சிக்க நாங்கள் தயாராக இருக்கோம், நாம் எல்லாம் சேர்ந்து மிலிட்ரியாக செயல்படுவோம், நாட்டை வழிபடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை விதிச்சாங்க. அதிகாரம் எங்ககிட்ட தான் இருக்கும், நாங்கள் தான் இறுதி முடிவு எடுப்போம், இதில் துணை ராணுவத்தை சேர்ந்த யாருமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நான் இப்போவே சைன் பண்ண ரெடி அமைதி ஒப்பந்தத்தில். அவங்க அதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்கன்னா பரவாயில்ல, துணை ராணுவத்தை சேர்ந்த ஒருத்தரை கூட விடாமல் நாங்கள் அழிச்சிட்டு இந்த நாட்டை வழி நடத்துகிற ராணுவம் சொல்லிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூடான் தலைநகர் கார்ட்டூம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற பேரா மிலிட்ரி பேஸ் ஒன்றுத்தை. இந்த பகுதியில் பேராமிலிட்டரிக்கு நிறைய பேசஸ் இருக்குது. அதில் 2 பேசஸை அடித்து காலி பண்ணிட்டாங்க. இந்த சூடானோட ஏர்ஃபோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அவங்க. இது மட்டும் இல்லை, இந்த கார்ட்டூம் ஏர்போர்ட் இருக்குது பாருங்கள், அதுவே இப்போ நரகமாக காட்சி அடிச்சிட்டு இருக்கு. ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடி அதில் தோட்டாக்கள் செதறி அதில் பாம் பிளாஸ்ட் ஏற்படுத்தப்பட்டு அது வெடிச்சா எப்படி இருக்கும், தகன அந்த டேக் ஆஃப் ஆக போகிற விமானம் எரிஞ்சா எப்படி இருக்கும். இது அங்கே நடந்துகிட்டு இருக்குங்க சூடானில். இல்லை இன்னொரு பரிதாபம் என்னன்னா,
அந்த விமானங்களில் பயணிச்சுக்கிட்டு இருந்த பயணிகளுக்கு என்னாச்சு, அதில் இருந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு என்னாச்சு, இப்போ வரைக்கும் அந்த தகவல் வெளியே வரல. ஆனால் டேக் ஆஃப் ஆகிற நேரத்தில் விமானங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு உச்சகட்ட கொடுமை, நிறைய கார்கோ ஃப்ளைட்டில் வரும் பார்த்தீங்களா சூடானை நோக்கி, அந்த ஃப்ளைட்ஸ்லாம் அதோட ரூட்டை அப்படியே மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கு. வந்த இடத்த நோக்கி எல்லாமே நடுவான்லேயே மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கு. திரும்ப அந்த நாட்டுக்கே போகணும்னு சொல்லிட்டு அவங்க எந்த நாட்டில் வந்தாங்களோ அங்கேயே போகணும்னு. ஸோ சூடானுக்கு இப்போ உதவிகள் கிடைக்கிறதா இருந்தாலும் விமானம் மூலமாக அதுவே பெரிய டாஸ்காக மாறிடுச்சு. சூடானில் இருந்து சவுதி அரேபியா கிளம்புறதுக்கு ஒரு விமானம் தயாராக நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த விமானத்தோட பேர் த ஏர்பஸ் A330. இந்த விமானத்துக்குள்ள விமான ஊழியர்கள் இருந்திருக்காங்க, விமான பயணிகளும் இருந்திருக்காங்க, எல்லாருமே அந்த நேரத்தில் இருந்திருக்காங்க. இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகிற அந்த நேரத்தில் திடீர்னு விமானம் பற்றி எரிய ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னு பார்த்தா, வெளியில் இருந்த யாரோ ஃபயர் பண்ணியிருக்காங்க விமானத்தை நோக்கி. நல்ல வேளை விமானம் வெடிச்சு செதறல. அதுக்குள்ளேயே அந்த விமானம் நிறுத்தப்பட்டு உள்ளே இருந்த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் பயணிகள் எல்லாருமே சவுதி எம்பசியை நோக்கி ஓடி இருக்காங்க. அதுக்குள்ளே போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. சூடானில் ஏற்கனவே மக்கள் பசியாலையும் பட்டினியாலையும் வாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிலைமை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் நிலைமை அங்கே பெருசாக போயிட்டுருக்கு. இந்த உலக உணவு திட்ட அமைப்பு இருக்குல்ல, இதை சேர்ந்த 3 பேரை சுட்டு கொண்டாங்க. அங்கே இது போல் பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, இதுக்கு இடையில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க, சுட்டு கொண்டாங்க. இப்போ இதனால் என்ன இருக்குன்னா, இந்த உலக திட்ட அமைப்போட செயல்பாடுகள் இருக்குல்ல சூடானில், அதெல்லாம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுருச்சு. அந்த அமைப்பு சரிவர இயங்கினாதான் அங்கே வறுமையில் கஷ்டப்பட்டு இருக்க மக்கள் இருக்காங்களே அவங்கள பசி ஆற்றப்படும். இப்போ அந்த அமைப்பு எப்போ தங்களோட சர்வீஸை ரிசீவ் பண்ண போகிறாங்களோ இது பெரிய தலைவலியாக இருக்குது. குடியிருப்பு பகுதிகளில் கூட சண்டை உக்கிரமாக நடந்துகிட்டு இருக்குங்க அங்கே சூடானில். இதில் இப்போ ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம வீட்டில் கிரிக்கெட் மேட்ச்லாம் டிவியில் பார்த்தா எப்படி பார்ப்போம், லிட்டரலாக அது மாதிரி கொஞ்சம் கூட பயம் அறியாத ஒரு சில சூடானிய மக்கள் தெருவில் அமர்ந்து துப்பாக்கி சண்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னடானா, இந்த வீட்டுக்குள்ளேருந்து மக்கள் வெளியே வரவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. சூடானில் வெளியே வந்து எங்கேருந்து நம்ம மேலே தோட்டா பாஞ்சிருமோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க. அறிவிக்கப்படாத லாக்டவுன் இப்போ சூடானில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இலசுகள்லாம் வெளியே வந்து ரோட்டில் அமர்ந்துக்கிட்டு இது போல் சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. தோட்டம் நம்ம மேலே வந்து விழுந்துன்ற பயமே இல்லாமல். ரைட்டு விடுங்க. இவர் பேர் ஆல்பர்ட் அகஸ்டினுங்க. நம்ம கேரள மாநிலம் கண்ணூர் இருக்குல்ல, அந்த பகுதியை சேர்ந்தவர். இவர் சூடானில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவர். பாஸ்டன்ஸ். இப்போ அந்த மனுஷன் உயிரோடு இல்லை. வர்ற மே மாதம் 3ஆம் தேதி அவர் சூடான்லேருந்து கிளம்பி இந்தியா வர்றதா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஃபேமிலியெல்லாம் கேரளாவிலேருந்து சூடானுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் அவர் ஒன்றா தான் இருந்திருக்காங்களா குடும்பத்தோடு. ஸோ சூடானில் சுற்றி பார்க்குறதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மே 3ஆம் தேதி நம்ம இந்தியாவில் கொண்டு போய் ஃபேமிலியை விட்டுட்டு திரும்ப நம்ம சூடானுக்கு வேலைக்கு வந்துடலாம் அப்படின்னு அந்த மனுஷன் பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காருங்க. ஆனால் விதி யாரை விட்டுச்சு. கடந்த 15ஆம் தேதி என்ன இருக்குது, இவர் வசிச்சுக்கிட்டு இருக்க அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குல்ல, அந்த குடியிருப்போட ஜன்னல் ஓரமாக நின்று ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. தன்னோட பையன்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு துப்பாக்கி தோட்டா வந்து அவர் உடம்பை தொலைச்சிட்டு இருக்கு. மனுஷன் இறந்துட்டார். யார் சுட்டா, எதுக்கு சுட்டா, இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் உயிர் மட்டும் அங்கே போயிட்டுருக்கு. சூடானில் இதுதான் நிலைமை. எங்கேருந்து யாருக்கு துப்பாக்கி தோட்டா நோக்கி வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியல. இதுக்கு மத்தியில் நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆல்பர்ட் அவர்கள் இறந்து போனார் பற்றியில் ஆல்பர்ட் அவர்கள் இவரோட குடும்பத்தினருக்கு, ஏன்னா ஒரு விஷயம் மைண்டில் வச்சிங்க, அவர் ஃபேமிலியை கூப்பிட்டு போனார், இன்னும் அந்த குடும்பம் அங்கே தான் இருக்குது, அவங்க இப்போ வரணும் இங்கே. அது எப்படி, அந்த ஆல்பர்ட்டோட குடும்பத்தினருக்கு இந்திய அரசு கண்டிப்பாக உதவி செய்யும், நீங்கள் கவலைப்பட வேணாம்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூடானில் இந்திய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்களே, நீங்கள் உஷாராக இருங்க, தயவு செஞ்சு உங்களோட வீடுகளை விட்டு வெளியே வந்துட வேண்டாம், எங்களோட அப்டேட்ஸுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யுக்ரைன்லேயே இதே போல தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்கே இருக்க இந்தியர்களை பாதுகாப்பாக நம்ம அழைச்சிட்டு வர்றதுக்கு விமானத்தை அனுப்பிச்சிருந்தோம். ஸோ இதே போல ஒரு சினாரியோ சூடான் விஷயத்தில் நடக்குதான்னு பார்க்கலாம். அதுக்காக தான் எங்களோட அப்டேட்டுக்கு காத்துருங்கன்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொரு எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்க நம்ம அரசு, சூடானுக்கு இந்தியர்கள் யாரும் இந்த நேரத்தில் பயணிக்க வேண்டாம், அங்கே நிலைமை சரியில்லைன்னு இருக்காங்க. ஒரு நாட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த செய்தி சேனல்ஸ் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட சேனல்ஸ்க்கே அங்கே ஆப்பு வந்திருக்குங்க. சூடான் அரசோட டிவி சேனல் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ள ஒரு ஆங்கர் திடீர்னு ஸ்க்ரீனில் தோன்றி பேசுகிறாரு. என்ன நம்ம பேசினார் அவர், எங்கள் பின்னாடி துப்பாக்கி சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்குங்க, நாங்களே எப்போ வேணாலும் துப்பாக்கி தோட்டாக்கு இலக்காகலாம், ஸோ எங்களோட நிலைமையை இதுதான் சொல்லிட்டு அந்த ஆங்கர் பரிதவிச்சு சொல்கிறது எல்லாமே காட்சியாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இப்போ அந்த டிவி சேனல் யாருக்கு ஒர்க் பண்ணும், யாருக்காக நியூஸ் அவங்க போடுவாங்க. மிலிட்ரி ஆல்ரெடி பவரை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, பேராமிலிட்ரி அந்த பவரை கைப்பற்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த டிவி சேனல் யாருக்காக நியூஸ் போட்டாலும் பிரச்சனை தான் அவங்களுக்கு. யாருக்கு வேலை செய்யணுன்னே தெரியாமல் செய்கிற ஒரு கொடுமை இருக்குது பாருங்க, அதுதான் பெரிய கொடுமை இருக்கிறதுல. நாடு முழுக்க இப்போ வன்முறை பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க சூடானில். முதல்ல சின்ன பகுதியில் ஆரம்பிச்சது, இப்போ அப்படியே பரவிக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த நாட்டிலையும். ஆர்மி பேஸை கேப்சர் பண்ணுற வரைக்கும் நாங்கள் சண்டையை நிறுத்த மாட்டோம், தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்போன்னு இந்த சூடான் பேராமிலிட்டரியோட சீஃப் இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ சண்டை நிற்கிற மாதிரி தெரில, ஒவ்வொரு நாளும் பெருசாக தான் போகும் போல. இதுக்கப்புறம் இந்த நேரத்தில் சேட் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, சூடானுடனான 1403 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஓகேவா,
அவ்வளோ தூரம் இருக்க எல்லையை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சாட்ல இருந்து யாருமே சூடானுக்குள்ளே போக முடியாது, சூடான்லேருந்து யாரும் சாடுக்குள்ளே வரவும் முடியாது. இந்த பதட்டம் முடிகிற வரைக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுற வரைக்கும் நாங்கள் பார்டரை ஓப்பன் பண்ண மாட்டோம்னு சாட் தெளிவாக சொல்லிடுச்சு. இவ்வளோ கலைவரங்கள் போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு பரபரப்பான வீடியோ வெளியாகிருக்குங்க. இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறது துணை ராணுவம் தான். இப்போ அந்த சூடானில் இருக்க ராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அதே துணை ராணுவம் தான். இதில் என்னென்ன காட்சிகள் இருக்கிறத அவங்க சித்தரிக்கிறாங்கன்னா, ஈஜிப்து வீரர்கள் இருப்பாங்களே, அவங்கள நாங்கள் சிறை பிடிச்சிட்டோம், எங்ககிட்ட அவங்க சரண் அடைஞ்சிட்டாங்க, பயந்து போயிட்டு நாங்கள் சிறை பிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு தான் இந்த சூடான் துணை ராணுவம் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கு. யுக்ரைன் ரஷ்யா விவகாரம் சார்ந்து இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் ஆலோசனை நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சூடான் சார்ந்தும் ஐநா பாதுகாப்பு சபையில் இப்போ ஆலோசனை நடந்திருக்கு. அதில் எல்லா நாடுகளும் தங்களோட அதிருப்தியை பதிவு பண்ணிட்டாங்க. இந்த சண்டையை உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ராணுவத்தினர், துணை ராணுவத்தினர், இதில் இருக்கிறவங்களோட உயிர் போகிற அளவுக்கு பொதுமக்கள் உயிரும் போயிட்டு இருக்கு. பாவம், அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணணும் அப்படின்னு அமெரிக்கா எப்பவுமே டெம்ப்ளேட்டாக ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே தான் யூஎன்எஸ்சியில் அவங்க சொல்லியிருக்காங்க. ரஷ்யா இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா சண்டை நிறுத்தம் உடனடியாக அமலாகணும் எங்கே சூடானில் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே தான் ரஷ்யா கிட்டே எல்லா நாடுகளும் கேட்டுக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். சைனா இப்போ என்ன சொல்லுது, சூடானில் இருக்கவங்களாம் சண்டையை விடுத்துட்டு அமைதி பாதையை நோக்கி திரும்புங்கப்பா அப்படின்றாங்க. இந்த 3 நாடுகளுமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது. உலக அரசியலாக இருக்கட்டும், போர் பதட்டமாக இருக்கட்டும். ஆனால் அந்த 3 நாடுகளும் ஒருமித்த குரலில் கேட்கறது சூடானில் பிரச்சனை வேணான்றாங்க. இந்த அமெரிக்கா மறக்க முடியுமா? எகிப்து பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த சூடானில் ஸ்ட்ரைக் பண்ண நாடு அமெரிக்கா. அந்தளவு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க அமெரிக்கா. எந்த ஒரு உலக நாடுகள் சார்ந்த பஞ்சாயத்து எடுத்தாலும் அமெரிக்காவை தவிர்க்க முடியல பாருங்க. கௌரவ தோற்ற மாதிரி உள்ளே வந்துட்டு போயிடுது. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். மனித குலத்துக்கு இயற்கையால் பேரழிவு வரப்போறதே இல்லைங்க. மனிதனால் மட்டும்தான் மனித குலத்துக்கு பேரழிவு வரப்போகும் போல இருக்கு. எங்கே பார்த்தாலும் அதிகார போட்டி, என்னோட ஈகோவால் உன்னோட நாடு அடியும், இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக. உலக அரசியலில் இதை பிரித்து பார்க்கவே முடியலங்க. பார்க்கலாம் சூடானில் இதுக்கப்புறம் அமைதி திரும்புதா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.